திருச்செந்தூர் அருகே உடன்குடியில் வெள்ள நிவாரணப் பொருட்களை மக்களுக்கு கொடுக்காமல் விடியா திமுகவினர் பதுக்கிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். உங்களுடைய விவரங்கள். நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள உடன்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட திருமண மண்டபத்தில் வெள்ள நிவாரண பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கப்படாமல் பதுக்கி வைக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அதற்கான வீடியோ வெளியாகி வெறும் வைரலாக பரவி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி பேரூராட்சி, அதாவது உடன்குடி பேரூராட்சி தலைவர் கிமேரா ரமீஸ் பாத்திமா என்பவர் திமுகவை சேர்ந்தவர். இவர் அதாவது கடந்த டிசம்பர் மாதம் 17, 18 ஆகிய தினங்களில் கனமழை பாதித்ததில் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள் போதுமான அந்த வெள்ள நிவாரண பொருட்களை கொடுத்து உதவினர். அந்த வெள்ள நிவாரண பொருட்களை யாருக்கும் தெரியாமல் விடியா திமுகவினர் அங்குள்ள திமுக, அதாவது உடன்குடி பேரூராட்சிக்குட்பட்ட திருமண மண்டபத்தில் பதுக்கி வைக்கப்பட்டு திருடி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது 2000த்திற்கும் மேற்பட்ட தண்ணீர் பாட்டில்கள், பிஸ்கட் பண்டல்கள், அரிசி மூட்டைகள் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை திருட்டுத்தனமாக திமுகவினர் பதுக்கி வைத்துள்ளனர். அதாவது அந்த இதில் பிரெட் போன்ற ஒரு சில உணவுப் பொருட்கள் கெட்டு வீணாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதாவது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த வெள்ள நிவாரண பொருட்களை கொடுக்காமல் திருட்டுத்தனமாக விடியா திமுகவினர் அதாவது உடன்குடி பேரூராட்சிக்குட்பட்ட உடன்குடி பேரூராட்சிக்குட்பட்ட மண்டபத்தில் பதுக்கி விட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.